அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா செக் மேட் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். மேட்டின் ஒரு மூலை செக் மேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் பார்த்துட்ருக்கோம். இப்போ பிளாக் டு ப்ளே செக் மேட்டின் ஒரு மூலை செக் மேட் பண்ணோம். இப்போ ரூல் படி என்னென்னா செக்கு இருக்கிற இடத்துக்கு கிங்கு வரக்கூடாது. பாருங்கள், இந்த பிளாக் குயின் எடுத்து வந்து இங்கே செக் வைக்கிறோம். கிங்கால் இங்கே போக முடியாது, கிங்கால் இங்கே போக முடியாது, கிங்கால் இந்த ஸ்கொயருக்கு போக முடியாது. போனால் என்னது இல்லீகல். இப்போ செகண்ட் ரூல் என்னது, கேப்சர் பண்ணலாமா அப்படின்னாக்கா கிங்கால் கேப்சர் பண்ணலாம். ஆனால் கிங்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது, கை கொடுக்கக்கூடாது. இப்போ கிங்கோட பக்கத்துக்கு யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ உங்கள் ஆப்போனண்ட் கிங்கு பக்கத்தில் நீங்கள் போகக்கூடாது. கிங்கு பக்கத்தில் கிங்கு போகக்கூடாது. போனால் என்னது இல்லீகல். செக்கு இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, இல்லீகல் பார்த்தோம். உங்கள் ஆப்போனண்ட் கிங்கு பக்கத்தில் கிங்கு போகக்கூடாது. போனால் என்னது இல்லீகல். இல்லீகல்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ரூலை பிரேக் பண்ணுறதுக்கு பேர் என்னது இல்லீகல். எந்த ஒரு ரூலையும் பிரேக் பண்ணாததுக்கு பேர் என்னது இல்லீகல். இப்போ கிங்கு பக்கத்தில் கிங்கு போகலாமா அப்படின்னா போகக்கூடாது. ரூல் படி கிங்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது, பண்ணால் இல்லீகல். அப்போ கிங்குக்கு செக் வச்சுருக்கோம், கிங்கால் எங்கேயும் போக முடியல. இதுக்கு பேர் என்னது செக் மேட். இந்த பொசிஷனில் பாருங்கள், பிளாக் டு ப்ளே, நீங்கள் தான் பிளாக்கு. இந்த ஒயிட் கிங்க்கு செக்மேட் பண்ணணும். இந்த ஒயிட் கிங்கை செக்மேட் பண்ணணும். இந்த பானில் மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கு. இந்த பானை புஷ் பண்ணி செக் வச்சாக்கா ஒயிட்டோட கிங்குக்கு செக்கு. கிங்கால் எங்கேயும் போக முடியாது. கேப்சர் பண்ணாலும் இந்த பானால் செக் இருக்குது. இந்த பானால் செக் இருக்குது. செக்கு இருக்கிற இடத்துக்கு கிங்கு போகக்கூடாது. போனால் என்னது இல்லீகல். அப்போ கிங்குக்கு செக் இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியலன்னா செக் மேட். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா ஆழமாக பதிய வச்சுக்கணும். அதாவது பிகினர்ஸ்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க. அப்போ திரும்ப திரும்ப உங்களுக்கு சொன்னால் தான் அது ஆழமாக போய் பதிஞ்சு செக்மேட்டில் என்ன கம்பல்சரி இருக்கணும், கிங்குக்கு செக் இருக்கணும், கிங்கால் எங்கேயும் போக முடியாமல் இருக்கணும். இந்த ரெண்டு ரூலும் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிகிறதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த பொசிஷனை பாருங்கள், ஒயிட் டு ப்ளே, நீங்கள் தான் ஒயிட்டோட குயின் மட்டும்தான் இருக்குது. ஒரு மூளை செக்மேட் பண்ணோம். இந்த குயின் எடுத்துன்னு போயிட்டு இங்கே வச்சா செக்கு. கிங்கால் இங்கே போக முடியாது. குயின் அந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இங்கேயும் போக முடியாது. குயினால் அகெயின் அட்டாக்கில் இருக்குது. இங்கேயும் போக முடியாது. அப்போ கிங்குக்கு செக் இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியும்னா செக் மேட். பாருங்கள், பிளாக் டு ப்ளே செக்மேட், ஒரு மூளை செக்மேட் பண்ணோம். இந்த பானை இங்கேருந்து இங்கே புஷ் பண்ணுறோம். செக்கு. கிங்கால் முன்னாடி போக முடியாது, பிஷப் இருக்குது. இங்கே வர முடியாது, கிங் இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம், யார் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்களோ கிங்குக்கு வந்து யார் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்களோ அவங்க இல்லீகல். கிங்கு பக்கத்தில் கிங்கு போகக்கூடாது, இல்லீகல். இப்போ இங்கே போக முடியாது. இதை கேப்சர் பண்ணாலும் கிங்கு பதில் கிங்கு போகுது, இல்லீகல். அப்போ கிங்குக்கு செக்கு இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியலனா செக் மேட். கிங்கு பதில் கிங்கு போகலாமா, போகக்கூடாது. யார் ஃபஸ்ட்டு போகிறீங்களோ அவங்க இல்லீகல். ரூல் படி கிங்கு பக்கத்தில் கிங்கு போகக்கூடாது. இந்த பொசிஷனை பாருங்கள், ஒயிட் டு ப்ளே செக்மேட், ஒரு மூளை செக்மேட் பண்ணோம். இந்த பிஷப் எடுத்து இங்கே வைக்கிறோம். செக்கு. கிங்கால் இங்கே ஆல்ரெடி காயின் இருக்குது, முன்னாடி வந்தாலும் செக் இருக்குது. இப்போ கிங்குக்கு செக்கு இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியலனா செக் மேட். பாருங்கள், ஒயிட் டு ப்ளே. இந்த பிஷப் என்ன பண்ணுது, இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது, ப்ளஸ் இந்த ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுது.
2 ஸ்கொயருக்கும் கிங்கால் வர முடியாது. இப்போ கிங்குக்கு செக்கு சொன்னாலே செக்மேட் ஆகிடும். வெறுமனே நீங்கள் செக் வச்சாலே போதும். இந்த ரூக் இங்கே சும்மா உட்காந்துருக்கு. இந்த ரூக் எடுத்துன்னு வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறோம். நேராக வச்சு செக் சொல்கிறோம். செக் இருக்குது. கிங்கால் ஆல்ரெடி இங்கே பிஷப் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த 2 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுது பிஷப். இப்போ இங்கே போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, போனால் இல்லீகல். இப்போ கிங்குக்கு செக் இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியலனா செக் மேட். இந்த பொசிஷனை பாருங்கள். ஒயிட் டு ப்ளே செக் மேட் 1 மூவ். இந்த குயின் என்ன பண்ணுது? இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது, இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது, இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது, 3 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பிஷப் எடுத்துன்னு வந்து இங்கே செக் வைக்கிறோம், அட்டாக் பண்ணுறோம். கிங்கால் எங்கேயும் போக முடியாது. போனால் என்னது? இல்லீகல். கிங்குக்கு செக் இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியலனா என்னது? செக் மேட். இந்த பொசிஷனை பாருங்கள். பிளாக் டு ப்ளே. நீங்கள் தான் பிளாக்கு. ஒரு மூவில் செக்மேட் பண்ணும். இந்த ரூக் என்ன பண்ணுது? இந்த லைன் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது, இந்த ஃபைல் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது. இங்கே வர முடியாது கிங்கால், செக் இருக்குது. செக் இந்த இது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ரோவில் செக் வச்சாக்கா, கிங்குக்கு செக் வச்சா செக்மேட் ஆகுதா பாருங்கள். ஆமாம், செக்மேட் ஆகிடுச்சு. கிங்குக்கு செக் இருக்குது. இங்கே போனாலும் இந்த ரூக் செக்கு. பின்னாடியும் போக முடியாது, இப்படி சைட்லேயும் போக முடியாது. இங்கே மேலே எல்லாத்தையுமே இந்த ரூக் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ கிங்குக்கு செக் இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியும்னா செக் மேட். இந்த பொசிஷனை பாருங்கள். இந்த ஒயிட் ரூக் என்ன பண்ணுது? இந்த செவன்த் ரேங்க் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது. இங்கே 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 எல்லா ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இந்த குயின் எடுத்துன்னு போயிட்டு மேலே இங்கே வச்சு செக்கு சொன்னாக்கா கிங்கால் கீழே வர முடியாது. ஏன்னா இந்த ரூக் எல்லா ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுது. கீழே வர முடியாது. இங்கே சைடில் போனாலும் குயின் இருக்குது. அப்போ கிங்குக்கு செக் இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியலனா செக் மேட். நீங்கள் தான் பிளாக் டு ப்ளே. ஒரு மூவில் செக்மேட் பண்ணோம். இந்த நைட் என்ன பண்ணுறோம்? 1 2 திரும்பி இங்கே வைக்கிறோம். அகெயின் செக் வருது. கிங்குக்கு செக் வச்சா கிங்கால் எங்கேயுமே போக முடியாது. நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. இன்டர்போசிங் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்போ கிங்குக்கு செக் இருந்து கிங்கால் எங்கே போக முடியும்னா செக் மேட். இந்த பொசிஷன்லாம் போர்டு வச்சு பாருங்கள். அப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் மேட் இன் 1 மூவ் அப்படின்னு ஆப் இருக்குது. ஆப் நான் உங்களுக்கு தெரிஞ்சால் நான் எடுத்து தரேன். நீங்களே சர்ச் பண்ணுங்கள் மேட் இன் 1. ஒரு மூளை எப்படி செக்மேட் பண்ணுதுன்னு. அதை டெய்லியும் பாருங்கள். ஒரு 5 ப்ராப்ளம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்கள் கேம் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்? சிம்பிளாக எப்படி செக்மேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கிங்கு பக்கத்தில் கிங்கு போகக்கூடாது, போனால் என்னது? இல்லீகல். செக்கு இருக்கிற இடத்துக்கு கிங்கு போகக்கூடாது, போனால் என்னது? இல்லீகல். இல்லீகல் என்னது? ரூலை பிரேக் பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துட்ருக்கோம். மேலும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.